தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை சுதேசி பொருட்களாக உள்ளூர் விற்பனையாளர்களிடம் வாங்க வேண்டும் என்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு சேலம் மாவட்ட பொதுமக்கள் அமோக ஆதரவளித்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக கொண்டாடும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ளன. தீபாவளி பண்டிகைக்கான விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் உள்ளூர் விற்பனையாளர்கள் பயன்பெறும் வகையில் பண்டிகை கால பொருட்கள் கொள்முதலை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுதேசி பொருட்களை அதிக அளவில் வாங்கும்போது தற்சார்பு பொருளாதாரம் அதிகரித்து தன்னிறைவு பாரதம் என்கிற கனவு நிறைவேறும் வகையில் பண்டிகை காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற பிரதமரின் வேண்டுகோளுக்கு சேலம் மாவட்ட பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை உள்ளூர் விற்பனையாளர்களிடம் பொதுமக்கள் வாங்க தொடங்கியுள்ளனர். புது துணிகள், பண்டிகைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க உள்ளூர் கடைகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இதன் மூலம் உள்ளூர் விற்பனையாளர்கள் நலம் பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். பிரதமர் அவர்கள் இந்த முடிவை அறிவித்த உடனே நம்ம ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்மளோட மக்கள் நம்மளோட பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மூலிமா அந்நிய சந்தைகள் இங்கே குறைபட்டு நம்மளோட சொந்த சுயசார்பு பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்ல நாங்கள் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோங்க. இங்கே தயாரிக்கக்கூடிய பொருட்கள், இந்த காதியில் விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவு நம்பவும் பின்தங்கிய மக்களால் தயாரிக்கப்படுகிறது. இது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மகளிர் முன்னேற்றத்துக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்குது. இங்கே நம்ம வாங்குகிற ஒவ்வொரு உருவாயும் ஏழை மக்களும் ஏழை விவசாயிகளும் அதனை சார்ந்தவர்களுக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு இது மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது. மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி பிரதமரின் வேண்டுகோளை பின்பற்றி சேலம் ராஜாஜி காதி பவனில் மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கதராடைகளை கொள்முதல் செய்தனர். இதன் மூலம் காதி பொருட்கள் பயன்பாடு அதிகரிப்பதுடன் பிரதமரின் எண்ணத்திற்கு ஏற்ப உள்ளூர் விற்பனையாளர்கள் நலம் பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சேலம் மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சசிகுமார். நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவருமே கதராடை வாங்கி கொண்டுள்ளார்கள். வரும் நாட்களிலே அனைத்து கடைகளிலுமே அனைத்து பகுதிகளிலுமே சென்று கதரை இந்த தீபாவளிக்கு வாங்க வேண்டும், உடுத்த வேண்டும். சுதேசி பொருட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். உள்நாட்டு தயாரிப்பு, உள்ளூர் தயாரிப்பு, சுதேசி பொருட்கள் என்பதை இந்த கோஷத்தை நாம் வலியுறுத்தி இந்த நுகர்வை இந்த பர்ச்சேஸ் செய்து கொண்டிருக்கிறோம். உற்சாகமிக்க இளைஞர்களின் எண்ணிக்கையால் உலகின் தலைமை பீடத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறது நம் தாய் திருநாடு. நமது பலமான மனித வளத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை பிரதமரின் சுதேசி கொள்கை மேம்படுத்தும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.